அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் விநாயக ஆராய்ச்சி மையத்தின் துணைத் தலைவர் திரு சந்திரசேகர் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கு அமர்ந்திருக்கும் திருமதி டாக்டர் அனுராதா கணேசன் அவர்களே, எங்களை எப்பொழுதுமே அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்துக்கும் உருவாக்கி கொண்டிருக்கும் இன்ஃபினைட் சேவாவின் நிறுவனர் நளினி பத்மநாபன் அவர்களே, டாக்டர் ஆர் கண்ணன் முன்னாள் ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரி, இணை பேராசிரியர் சட்டப்பள்ளி, சார்ஜியா பல்கலைக்கழகம் அவர்களே, திரு சி ஆதித்ய சேஷ் பிசி உறுப்பினர், இசி உறுப்பினர், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாய நல அமைச்சம் அவர்களே, திரு பாலானந்த் துணை பொது மேலாளர், பாரத ஸ்டேட் வங்கி அவர்களே, திரு ஜி மகாராஜன் மண்டல மேலாளர், தமிழ்நாடு கிராம வங்கி நாமக்கல் அவர்களே, இங்கு எங்களை ஆசி வழங்கி வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் பிரம்மச்சாரிணி ஸ்ரத்தா சைத்தன்யா ஃப்ரம் சின்மயா மிஷன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் டாக்டர் அமுதசுரபி, மிஸ்டர் செந்தில்குமார், சாந்தினி மற்றும் எனது தம்பி கார்த்திக் நாராயணன் மற்றும் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ரெஜிஸ்ட்ரார் மற்றும் அதர் உறுப்பினர்களை, மேடம் நளினி பத்மநாபனுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்க மிஸ்டர் பத்மநாபன் அவர்களே, இந்த ஹாலில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் முக்கியமானவர்கள் தான். ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்க எனக்கு ஆசைதான். ஆனால் 2 பிரச்சனைகள். ஒன்று, எனக்கு கொடுத்திருக்கும் நேரம் 5 நிமிடங்கள். அடுத்தது, எல்லோருமே முக்கியமானவர்கள். அதனால் நேரடியாக நான் உரைக்கே சென்று விடுகிறேன். இன்று நடைபெறும் இந்த இன்டர்நேஷனல் மகளிர் தின விழாவில் விநாயக மிஷன்ஸ் ஆராய்ச்சி நிறுவனமும் எல்லையில்லாத சேவை என்று தமிழில் கூறப்படும் இன்ஃபினைட் சேவா அமைப்பும் சேர்ந்து நடத்துகின்றன. இதில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வந்திருக்கும் அனைத்து பெண்மணிகள், விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கும் பெண்மணிகள் உங்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். 80 காலகட்டங்களில் நான் மதுரை வேளாண் கல்லூரியில் மாணவனாக படித்து கொண்டிருந்தேன். அந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது, விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பாகும். இன்றளவுக்கு முதுகெலும்பு தான். அடுத்தது 70% மக்கள் தொகை விவசாயத்தை தான் நம்பியிருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தார்கள் 1980. இன்றும் அந்த நிலைமைதான். ஆனால் எங்களுக்கு சொல்லித்தராத ஒன்று, இதுவரை நான் ஆராய முற்படாத ஒன்று, பெண்களின் பங்கு விவசாயத்தில் எவ்வளவு என்பது. இதுவரை செய்யவில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தவுடன் நான் அதை நோக்கி பயணப்பட்டேன். உண்மையிலேயே பெண்கள் எவ்வளவு விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள் அதை பார்த்த பொழுதுதான் மிகவும் ஆச்சரியமான தகவல். வேளாண் தொழில் 70% பாப்புலேஷன் விவசாயத்தை நம்பி இருக்கிறது, அது வேறு விஷயம். வேளாண் தொழில் செய்பவர்களில் 70% பெண்கள் என்பது மிக ஆச்சரியப்படத்தக்க விஷயம். அதற்கு பின்புதான் ஆராய முற்பட்ட பொழுதுதான் நாம் இதிகாச காலத்திலிருந்து, புராண காலத்திலிருந்தே பெண்கள் எந்த அளவுக்கு விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தெரியுது. மிக அருமையான ஒரு செய்தி. நமது முப்பாட்டன் என்று அழைக்கப்படுகிற முருகன் வள்ளியை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தேடி செல்கிறார். மாலுக்கு செல்லவில்லை, பியூட்டி பார்லருக்கு செல்லவில்லை. முருகன் தேடி செல்லும் பொழுது வள்ளி அவர்கள் திணைப்புலத்தில் குருவியை விரட்டி கொண்டிருந்தார். விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த வள்ளியை நிலத்தில் தான் நமது முருகன் சென்று பார்க்கிறார். மிகவும் ஆச்சரியமான விஷயம். புராணங்களில் நமது பெண் கடவுள்களே விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் திருமணமே நிலத்தில் தான் நடைபெறுகிறது. அதற்கடுத்து நமது இலக்கியங்களை பார்த்தேன். ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்கள் விதை நெல்லை காய வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
கோழி கொத்த வருகிறது. கோழி கொத்த வரும் பொழுது அவர்கள் காதில் போட்டிருந்த தங்கத்தோடை எடுத்து எரிந்து கோழியை விரட்டுகிறார்களாம். இது செல்வ செழிப்பை மட்டும் காமிக்கவில்லை, தங்கத்தை விட முக்கியமானது அந்த நெல் என்று நமது பெண்கள் அப்பொழுதே காட்டியிருக்கிறார்கள். ஸோ அந்த அளவுக்கு பெண்கள் இந்த விவசாயத்தை முக்கியமாக கருதியிருக்கிறார்கள். அதனால் இந்த நிகழ்ச்சி மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்ஃபினைட் சேவாவும் விநாயக மிஷனும் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி என்னவென்றால் என்ன வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன என்பதை இங்கே சுட்டிக்காமிருக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. மிக பெரும் தலைவர்கள் உங்களுக்காக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக. முக்கியமாக நான் வங்கித்துறையை சேர்ந்தவன் என்பதால் பாரதிய ஸ்டேட் பேங்க் இங்கே வந்திருக்கிறது, அண்ட் நம்ம ரூரல் கிராமின் பேங்க் வந்திருக்காங்க. உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியாது. வங்கியிலேருந்து நான் சொல்கிறேன், நாங்கள் கொடுக்குற லோனில் 18% லோனு டைரக்ட் அக்ரிகல்ச்சர், நேரடி விவசாயத்தை நாங்கள் கொடுத்தே தீர வேண்டும். இது கொடுக்கலைன்னா இந்திய அரசாங்கம் இந்த வங்கிகளுக்கு பெனால்ட்டி போடுவார்கள். இது டைரக்ட் அக்ரிகல்ச்சர். இன்டைரக்ட் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா டோட்டலில் பேங்க் வங்கிகள் கொடுக்கக்கூடிய கடன்களில் கிட்டத்தட்ட 30 விழுக்காடு விவசாயத்திற்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொண்டு சேர்கிறது. இந்த உண்மை உங்களுக்கு தெரியாவிடில் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இது மாதிரி செய்திகளை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. I request Karthi to give another 2 more minutes for me because I want to share very important 2 messages because our Sheshi is there from EC Agriculture. ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக நான் இஸ்ரேல் சென்றிருந்தேன். நபார்டு என்னை ஸ்பான்சர் பண்ணியிருந்தார்கள். நான் வங்கி அதிகாரி இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் என்ற காரணத்தினால் எங்களை அனுப்பியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 1 வார காலம் இஸ்ரேலில் எப்படி விவசாயம் நடைபெறுகிறது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்து விட்டு கடைசி நாள் ஒன்று கேட்டார்கள் எங்களை, எந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது, இரண்டாவது எந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு எடுத்து செல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். அங்கே இருந்தவங்களில் நான் சீனியராக இருந்தாலும் என்னத்தை ரெஸ்பாண்ட் பண்ண சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் தொழில்நுட்பம் அத்தனையும் எனக்கு பிடித்திருக்கிறது, ஆனால் ஒரு தொழில்நுட்பத்தையும் இந்தியாவிற்கு எடுத்து செல்ல நான் விரும்பவில்லை என்று சொன்னவுடன் அந்த வைஸ் சான்சலர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். சார் என்ன சார், உலகத்திலே விவசாயத்துக்கு நாங்கள் தான் டெக்னாலஜி ஜாஸ்தியாக வச்சுருக்கிறோம். ஐ டோல்ட் ஹிம், எங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸே வேறங்க. எங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா நெல் வயலில் மீன் வளர்ப்போம், நாங்கள் நெல்லை அறுத்து முடிச்சோடனே பயிர் போடுவோம், நாங்கள் கரும்பு இருக்கும், கரும்பு வயலில் அகத்திக்கீரை நடுவோம். உங்களால் முடியுமா? அது உங்களால் முடியாது. ஏன்னா இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வகையான சாயில் டைப்ஸ் இருக்குதுங்க, 8 வகையான மண்வளங்கள், அண்டு கிட்டத்தட்ட 15 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் வச்சிருக்கு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்தியாவில் விளையாத பயிரே கிடையாது. இதைத்தான் நான் இஸ்ரேல்காரங்கிட்ட சொன்னேன். நான் மதுரைக்காரங்க, எனக்கு ஆப்பிள் வேணும்னா என்னோட நாட்டான காஷ்மீர்லேருந்து வாங்கிடுவேன், நான் ஆப்பிள் விளைய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கருவாடு வேணும்னா பக்கத்தில் ராமநாதபுரத்துலேருந்து எடுத்துக்கிடுவேன். ராமநாதபுரத்துக்காரனுக்கு காய்கறி வேணும்னா கொடைக்கானல்லேருந்து காய்கறி போயிடும். நான் எதுக்காக இஸ்ரேலி டெக்னாலஜியை நான் ஃபாலோ பண்ணுறேன்? இதை உண்மையிலே ஒரு ஒத்துக்கொண்டு நாங்கள் அங்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இந்த செய்தியை உங்களுக்காக சொல்கிறேன். எங்கேயாவது சந்தர்ப்பம் வந்தால் இந்தியாவுடைய டைவர்சிஃபைடு அக்ரிகல்ச்சர் இருக்கு பாருங்க, அதை தயவு செய்து எடுத்து சொல்லுங்கள். நம்மகிட்ட இல்லாத ஃபெசிலிட்டியே கிடையாது. அடுத்த செய்தி, கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த விவசாயத்தில் எப்படி ஈடுபடுகின்றன, இது ஒரு முக்கியமான செய்தி. இப்போ நம்ம ஆராய்ச்சி நிறுவனம் விநாயகா மிஷன் வச்சிருக்கிறாங்க. இந்த விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனம் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் ஈடுபடுகிறார்களா அப்படின்னா இல்லைங்க, சாதாரணமாக பண்ணுறது கிடையாது. ஸோ என்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயத்தில் ஈடுபடுகிறார்களோ அன்னைக்கு தான் இந்தியன் விவசாயிகள் மேலே ஏற முடியும். இந்த செய்தியை உங்களுக்காக சொல்லிக்கிறேன். இங்கே சந்தர்ப்பம் வந்தால் தயவு செய்து சொல்லுங்கள்.
அதனால் நேரம் கருதி எனது வரவேற்புரையை உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று ரொம்ப ஈடுபாடோடு ஈடுபடுங்க. இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெறுக்கு அனைவரும் நன்றி, வணக்கம்.